பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. செத்து ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியீனமும் அப்படியே செய்யும். ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடனின் இருதயம் இடது கையிலும் இருக்கும். மூடன் வழியிலே நடக்கிற போதும் மதிகெட்டவனாய் இருக்கிறான். நான் மூடனென்று அவன் எல்லாருக்கும் சொல்லுகிறான். அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். நான் சூரியனுக்கு கீழே கண்ட ஒரு தீங்குண்டு, அது அதிபதியினிடத்தில் தோன்றும் தப்பிதமே. மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள், நீதிமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். வேலைக்காரர் குதிரைகள் மேல் ஏறி போகிறதையும் பிரபுக்கள் வேலைக்காரர் போல் தரையிலே நடக்கிறதையும் கண்டேன். படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான். அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். கல்லுகளை பெயர்க்கிறவன் அவைகளால் காயப்படுவான். மரத்தை பிழைக்கிறவன் அதனால் மோசப்படுவான். இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். தடைகட்டப்படாத பாம்பு கடிக்குமே, அளப்பு வாயனும் அதற்கு ஒப்பானவன். ஞானியுடைய வாய்மொழிகள் தயையுள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும். அவன் வாய்மொழிகளின் துவக்கம் மதியீனமும் அவன் வாக்கின் முடிவு கொடிய பைத்தியமுமாம். மூடன் மிகுதியாய் பேசுகிறான், நடக்கப் போகிறது இன்னதென்று மனுஷன் அறியான். தனக்கு பிற்பாடு சம்பவிக்கப் போகிறதே அவனுக்கு அறிவிப்பவன் யார்? ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இளைக்க பண்ணும். ராஜா சிறு பிள்ளையுமாய் பிரபுக்கள் அதிகாலமே உண்கிறவருமாய் இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ. ராஜா குல மகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியமுள்ளது. மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும், கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். ராஜாவே உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானே உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், சட்டையில் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் முடிந்தது.